guys, welcome back to our channel. ஏன்னா நாமெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி வந்து இங்கே வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி கோவிந்தா கும்பிட்றாங்க. அதனால் நான் மட்டும் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப சரியில்லை, செம்ம கோல்டாக இருக்குது. சரி சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ராகுல் வந்துட்டு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக ஆஃபீஸில் போயிருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே ஜாயின் பண்ண முடியல. இன்றைக்கி என்ன நடக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இப்போ கோவிந்தா கும்பிட்றதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். எங்கள் அம்மா வந்துட்டு நாம வச்சிட்ருக்காங்க. இது வந்து எங்கள் அக்கா அண்ட் மாமா. எங்கள் மாமாவை எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். பாவம் ஒரு சாமி விஷயத்தில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் எங்கள் மாமாவை இப்படி பண்ணிடக்கூடாது. மேடம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக ரெடியாக இருக்காங்க. அவரை மட்டும் அப்படி பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இப்போ புதுசாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலோட பேர் என்னென்னா ஜாக் அண்ட் ஃபோமி வ்ளாக்ஸ். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கிடையாது ஜாக். ஓகே, அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய காமெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க, ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் என்னோடய அம்மா. எங்கள் அம்மா வந்து கோவிந்தா கும்பிட்றதுக்காக எவ்வளோ ஸ்டைலாக ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து என் செல்ல பொண்ணு இது, என் பட்டுக்குட்டி. எங்கள் அம்மா வீடியோவில் கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அத்தை, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கெலாம் வந்து பூ வச்சிட்ருக்காங்க. இவங்க தான் என்னோடய அத்தை, அண்ட் தென் பாட்டி, அண்ட் தென் எங்களோட தாத்தா. எங்கள் அத்தை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து என்னால் போக முடியல. அன்றைக்கி கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாத காரணத்துக்காக. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உண்மையாகவே மிஸ் பண்ணுறோம். சாமி கும்பிட்றதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனுமே போயிட்டு இருந்தது. எங்கள் அப்பா வந்துட்டு வாழை இலெல்லாம் எடுத்து இலை போடுறதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் எங்கள் அக்கா வந்துட்டு சாமிக்கு இலை போடுறதுக்காக எப்பயுமே அவள் தான் பண்ணுவாள். அந்த பெருமாள் மாதிரியே வந்து பண்ணுவாள். அதை தான் பண்ணிகிட்ருக்கா. புளி சாதத்தை வச்சு பெருமாள் ஃபேஸ் மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவளுக்கு வந்து சாமி கும்பிட்றதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எப்பயுமே அவள் தான் அதெல்லாம் பண்ணுவாள். நான் அது ஃபினிஷ் பண்ணோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சங்கு, சக்கரம், நாமம் எல்லாத்தையுமே வச்சு பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து காலையில் நான் மட்டும்தான் வந்திருந்தேன். லேட்டர் வந்து அங்கிள் அண்ட் ஆண்டி வந்து ஜாயின் பண்ணாங்க சாமி கும்பிட்றதுக்காக. அங்கிள் வந்து மாலை போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு கும்பிட முடியாததுனால இங்கே வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. எங்கள் அப்பா அண்ட் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி. அங்கிள் அண்ட் ஆண்டி வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போனது அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கோல்டு கலர் சாரீ மாதிரி கட்டியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து க்ரீன் சாரீ கட்டியிருக்காங்க. அங்கே இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு, ஆக்சுவலி இங்கே நவராத்திரி வைஷ்ணவி கோயிலில் நடக்கும், 9 days நடக்கும். அதுக்காக வந்து நாங்கள் கிளம்பி போயிருக்கோம். எங்கள் அம்மா வந்து அம்மன் என்ன கலர் கட்டுவாங்களோ அதான் கட்டுவாங்க 7 daysமே. இங்கே நிறைய லேடிஸ் அந்த மாதிரி கட்டுவாங்க. ஆமாம் தானம்மா? இன்னைக்கு என்ன சாமி அலங்காரம்? வள்ளி அலங்காரம். வள்ளி அலங்காரமா? அங்கே உள்ள வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வெளியில் என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மாப்பிள்ளை வந்து கிளம்பி வந்துட்டாரு சர்ப்ரைஸா. சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு வந்து நிற்கலாம். என்ன திடீர்னு வந்திருக்க? ஆமாம், சும்மா இப்படி வந்தேன். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இவங்க வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. அப்போத்துலேருந்தே ரொம்ப க்ளோஸ் இவங்க வந்து பிராமின். ஸோ எப்பயுமே வந்து கொலு வச்சா எங்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இந்த வாட்டி வந்து அக்கா மாமா கூட வந்திருந்தா, நான் என் ஹஸ்பண்ட் கூட போயிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்களை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சாட்டர்டே சண்டேன்றதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அங்கே வந்து மெயின் சாமியை வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌடு இல்லை. வெளியில் வந்து சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் நிறைய கடை போடுவாங்கங்க இங்கே. ஆக்சுவலி கோயிலுக்கு போகிறதுக்கே அதுதான் ரீசன்னே சொல்லலாம். சின்ன வயசுலலாம் வந்து இந்த கடைக்காகவே நான் எங்கள் அக்காலாம் அப்பா கிட்டே வந்து 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அடம் பிடிச்சி காசு வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போய் அங்கே கம்மல் அதெல்லாமே இருக்கும். அதெல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த பொம்மைலாம் சின்ன வயசில் வந்து வாங்கித்தாங்கன்னு அடம் பிடிச்சி வாங்குவேன் எங்கள் அம்மா கிட்ட. பட் இப்போ வந்து காசு இருக்குது, பட் அதெல்லாம் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ இது மேலெலாம் இன்ட்ரெஸ்டே போக மாட்டுதுங்க ஆக்சுவலி சொல்லணுன்னா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து முடிச்சாச்சு.
ஆக்சுவலி வந்து ராகுல் இல்லை, லைட்டாக நான் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தேன். பட் அட் லாஸ்ட் வந்து அவன் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே இங்கே ஜாயின் பண்ணான். அவங்க கூட போயிட்டு கோயிலெலாம் என்ஜாய் பண்ணிட்டு லைனில் போகும்போது தான் செம்ம ஃபன் பண்ணுறதான் அக்ஷயா கூடலாம். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி டே. நான் வந்து இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். அங்கே ஜெமி தனியாக இருக்கிறதுனால அவன் கிளம்பிட்டான். நாளைக்கு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.